எப்படி யூடியூப்ல கிளிக் பைட்டான தம்ப்நெயில வச்சு நம்மள வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வைக்கிறாங்களோ, அதே மாரி கான்ட்ரோவர்ஷியலா ஒரு ட்ரெய்லர் கட்ட ரெடி பண்ணி நம்ம எல்லாரையும் தியேட்டருக்கு வர வச்சிருக்காங்க டிராகன் டீம். டைரக்டர் அசோக் சொன்ன மாரியே ஃபேண்டசி இல்லாம இருக்கிற ஒரு ஃபேண்டசி படம் தான் இந்த டிராகன். ஏன்னா ஹீரோவுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு செகண்ட் சான்ஸ் திருப்பி கிடைக்குது. அதை அவர் ஒழுங்கா யூஸ் பண்ணி அவர் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறாரா இல்லையான்னு தான் இந்த டிராகனோட ஒன்லைன். ஜென்ரலா எல்லா படத்துலயும் வில்லனோட ஒரே கோல் ஹீரோ நிம்மதியா இருக்கக்கூடாது, அவனை தீர்த்து கட்டணும், அதுவா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல அது டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. கியூட்டாண்டி மிஸ்கின் கியூட்டா ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல பிளே பண்ணியிருக்காரு. மிஸ்கின் கேரக்டர் மாரி எனக்கும் லைஃப்ல நல்லது கெட்டது சொல்லித்தர அவர் மாரி ஒரு மென்டர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு ஃபீல் பண்ண வச்சுச்சு அந்த கேரக்டர். படத்தோட ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் இன்ட்ரெஸ்டிங்கா என்டர்டெய்னிங்கா போச்சு. எந்த ஒரு தேவையில்லாத சீன் ஆர் லேக்னு சொல்ற மாதிரி ஒரு சீனுமே இல்லை. படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, நல்லா கம்போஸ் பண்ணியிருந்த சாங்ஸ் தான் படத்துல எனக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓமை கடவுளே ஒரு ஃப்ளூக்குன்னு சொன்ன எல்லாருக்குமே இல்லடா என்கிட்ட சரக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு அஸ்வத் மாரிமுத்து. கமர்ஷியல் படம் எடுக்கிறதே ஒரு தனி ஆர்ட். அந்த ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணிட்டாரு தான் சொல்லணும் அஸ்வத் மாரிமுத்து. 37 கோடி பட்ஜெட் தராங்கன்ட்டு இஷ்டத்துக்கு 4 சாங்கு 10 ஃபைட்டு அப்புறம் தேவையில்லாத பஞ்ச் டைலாக்னு வச்சு படம் எடுக்காம படத்துல வர ஒரு சாங்குமே பர்ஃபெக்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. தேவையில்லாம எங்கேயும் வரல. படத்துல 2 ஃபைட் சீன் வருது, ஆனா அதை ஏனோதானோன்னு எடுக்காம அந்த ஃபைட் சீனுக்குமே பர்ஃபெக்டான ரீசனிங் வச்சு நல்லாவே எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஃபைட் சீனை நல்லா செட்டப் பண்ணி அது செகண்ட் ஹாஃப்ல அதுக்கேற்ற பர்ஃபெக்டான பே ஆஃப் வச்சு சூப்பராகவே எடுத்திருந்தாரு. என்னதான் நம்ம பிரதீப் ரங்கநாதனை அவரோட ஆஃப் ஸ்கிரீன் பாடி லாங்குவேஜ் வச்சு ட்ரால் பண்ணாலுமே ஆக்டிங்னு வந்துட்டா அவரோட ரோலை நீட் அண்ட் கிளீனா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் மாட்டிட்டு முழிக்கிறது அப்புறம் அதுக்கு அவர் கொடுக்குற காமிக்கல் ரியாக்ஷனே ஒரு தனி ஜானரா இருக்கும் போல. அந்த சீன்லாம் தியேட்டர்ல பிளாஸ்டா இருந்துச்சு. அப்பியரன்ஸை வச்சு ட்ரால் பண்ண எல்லாருக்குமே அவரோட ஆக்டிங் மூலியமா அவரோட கேப்பபிலிட்டி என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. லவ் டுடேல இருந்து இந்த படத்துக்கு நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு. லவ் டுடே படத்துல நிறைய ப்ராப்ளமேட்டிக்கான சீன்ஸ் வந்தது, அது ஆடியன்ஸுமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்த தப்பெல்லாம் இந்த படத்துல பண்ணக்கூடாதுன்னு அஸ்வத்தும் பிரதீப்பும் கான்சியஸா இருந்திருக்காங்க. அதே மாரி ஹீரோ பண்ற எந்த கெட்ட பழக்கத்தையுமே அவங்க குளோரிஃபையும் பண்ணல. படத்துல ஹீரோயின்ஸ் கேரக்டருக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருந்தாங்க. அதுவும் முக்கியமா அனுபமாவோட கேரக்டர், அந்த கேரக்டருக்குமே பர்ஃபெக்ட் செட்டப் அண்ட் பே ஆஃப்னு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க்க செட்டப் பண்ணியிருந்தாங்க. படத்துல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா பிளே பண்ணியிருந்த ஜிவிஎம், KS ரவிக்குமார், விஜய் சித்து, அர்ஷத் எல்லாருமே அவங்களோட ரோலை ரீசெண்டா பண்ணியிருந்தாங்க. படத்துல ஜார்ஜ் முரியம் கேரக்டருக்கு பர்ஃபார்ம் பண்ண பெருசா ஸ்கோப் இல்லாட்டியுமே கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு டைலாக பேசி கல்நெஞ்சங்காரன் என்னையே அழ வச்சுட்டாரு. படத்துல நெகட்டிவ்ஸா எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்னு, ஹீரோட அப்பா அம்மா கேரக்டரை இன்னுமே நல்லா எழுதி ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இன்னொன்னு, கைடு லோகர் பிளே பண்ணியிருந்த கேரக்டரை இன்னுமே ஸ்ட்ராங்கா அட்லீஸ்ட் அனுபமா கேரக்டர் அளவுக்காச்சும் எழுதிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல ஸ்டாண்ட் அவுட்டா எனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னா, நார்மலா கமர்ஷியல் படத்துல அடுத்து என்ன நம்ம கெஸ் பண்ண முடியும், ஆனா இந்த படத்துல அப்படி கெஸ் பண்ணவே முடியாது. சொல்ல போனா ஸ்பாயிலர் அலர்ட், ஹீரோ கிளைமேக்ஸ்ல தோக்குறது தான் இந்த படத்தோட வெற்றியவே எனக்கு தோணுச்சு. Everything down to the last minute details. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரீச் ஆகும்.